நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடியினால அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது வார்த்தையை நமக்கு தந்து ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. இம்மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த பகுதி ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், இயேசுவை நம்புங்கள், விசுவாசியுங்கள், அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தருகிறார். ரெண்டாவது வந்திருக்கிற வார்த்தை உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். மூன்றாவதாக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கழிந்த வாரத்திலே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்கிற அந்த வேத பகுதியை, அந்த வார்த்தையை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உபத்திரவத்திலே பொறுமையாய் அமைதியாய் இருங்கள் என்பதே அந்த வார்த்தை. இன்றைக்கு உபத்திரவத்தை அனுபவிக்காதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று பார்த்தால் ஒருவரும் கிடையாது. எல்லாரும் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து வந்திருக்கிறார்கள், உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து கொண்டு இருக்கிறார்கள். அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஒருவேளை நாம் கூட இன்றைக்கு அந்த உபத்திரவத்திலே காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். இன்றைக்கு இந்த தேவ செய்தியின் மூலமாய், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து இந்த உபத்திரவத்திற்கு இன்றே ஒரு முடிவை அவர் கொடுக்க போகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த உபத்திரவத்திற்கு ஒரு முடிவு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். உபத்திரவம் என்றால் என்ன? உபத்திரவம் என்றால் என்ன? நம்முடைய சரீரத்தையும் இருதயத்தையும் துயரத்துக்குள் உருவாக்கி சித்திரவதை செய்து கொண்டிருப்பது தான் உபத்திரவம். நம்முடைய சரீரத்தையும் இருதயத்தையும் துயரத்துக்குள், கஷ்டத்திற்குள், வேதனைக்குள் உருவாக்கி அனுதினமும் சித்திரவதை செய்து கொண்டிருப்பது தான் உபத்திரவம் என்று ஒரு பரிசுத்தவான் சொல்லி இருக்கிறார். உண்மையே. ஒரு வியாதி வந்து விட்டால் டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்தை வாங்கி சாப்பிட்றோம், அந்த மருந்துக்கு பேரில் விசுவாசம் வைக்கிறோம், சுகம் கிடைக்கிறது. இன்னும் அநேக காரியங்களுக்கு நாம் பலரிடம் செல்கிறோம். ஆனால் இந்த உபத்திரவத்தை சுமந்து கொண்டிருக்கிற மனிதன் எங்கே போனாலும் இந்த உபத்திரவத்திற்கு ஒரு முடிவு வரவே வராது. காரணம், அந்த உபத்திரவமானது அவனுடைய இருதயத்தையும் அவனுடைய சரீரத்தையும் பாழ்படுத்தி கொண்டே இருக்கும். தூங்க மாட்டான், ராத்திரி முழுவதும் சிந்தித்து கொண்டு இருப்பான். ஐயோ, இந்த உபத்திரவம், இவ்வளோ பெரிய உபத்திரவம் வந்திருக்கிறதே, நான் என்ன செய்த ஆண்டவரே? நான் ஒன்றும் செய்யலையே ஆண்டவரை. அறியாதவன் என்ன சொல்வான்டா, இந்த உபத்திரவம் வந்து விட்டது, இதற்கு நான் என்ன பரிகாரம் செய்ய என்று அவன் பரிகாரத்திற்காக ஓடிக்கொண்டிருப்பான். அநேக இடங்களுக்கு சென்று பரிகாரம், வேறு சில காரியங்களை செய்து இந்த உபத்திரவம் மாறுமா மாறாதா என்று ஓடிக்கொண்டிருப்பான். ஆனால் சாதாரண ஒரு மனுஷன் இந்த உபத்திரவம் வந்து இருதயத்தை பாதிக்கிற வேளையில் இருதயத்திலிருந்து அலை போல எழும்பிக் கொண்டே இருக்கும், அலை போல இந்த கிரியைகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த கிரியைகள் எழும்புகிற வேளையில் அவனுடைய சரீரத்தை அந்த உபத்திரவம் பாதிக்க, சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், யாரும் அதிகமாக பேச மாட்டான். இப்படிப்பட்ட பல காரியங்களை அவனுடைய சரீரமானது சிந்தித்து தன்னுடைய சரீரத்தையே சித்திரவதைக்குள் அந்த உபத்திரவம் அனுமதிப்பதை, செல்வதை, கடந்து போவதை அவன் உணர்ந்து கொண்டிருப்பான். ஆக வேண்டுமென்றே சிலர் அநீதி, அக்கிரமம், பொல்லாப்பு, இன்னும் வேறு சில காரியங்களை உருவாக்கி மனிதனை, அந்த மனிதனுடைய குடும்பத்தை சீர்குலைய வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக அது எல்லாருக்கும் தெரியும். பொய்யான காரியங்கள், தவறான காரியங்கள்,
காரணமற்ற கட்டுக்கதைகள், இன்னும் வேறு சில காரியங்களை எல்லாம் சொல்லி இந்த மனிதனுக்கு உபத்திரவத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இந்த குடும்பத்தை சீர்குலைய வைப்பார்கள். சில வேளையில் மனிதர்கள் கொடுக்கிற அந்த காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிலர் நம்பி யாரை பற்றி அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் சொன்னாரோ அந்த மனிதனை வீட்டை விட்டு வெளியேற்றுவாங்க, இல்லாவிட்டால் வேறு சில காரியங்களை செய்வாங்க. நிரூபிக்க முடியாமல், அது பொய்யா இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் நிரூபிக்க முடியாமல் பலருடைய வாழ்க்கையானது இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாய் பாழாகி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உபத்திரவமா நீ என்ன செய்? பொறுமையாயிரு. நீ பொறுமையாயிரு, நீ பேசாத, நீ பொறுமையாயிரு. நீ பொறுமையாயிருந்தால் நான் கிரியை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேசுகிறவன் பேசிட்டு போட்டுமே. ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் தன்னுடைய சிலுவை பாடும் மரணத்தின் வேளையில் பேசினாரா? பேச இல்லையா? பொறுமையாக இருந்தார், பொறுமையாக இருந்தார். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் என்றால் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த ஆண்டவர், பிதாவின் வார்த்தையை நிறைவேற்ற வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தார். ஒரே ஒருத்தன்ட்ட கேட்குறார், ஏன் என்னை நீ அடிக்கிற? ஒரு பரிதாபமான ஒரு வார்த்தை. ஏன் என்னை நீ அடித்த? ஒரு பரிதாபமான ஒரு வார்த்தை அது. பாருங்கள், அந்த உபத்திரவத்தின் வேளையிலும் அடிக்கிறார்கள், துப்புகிறார்கள், கோல் எடுத்து அப்படி சிரசின் மேல் அடிக்கிறார்கள், முட்கிரீடம் சூட்டுகிறார்கள், வில்லாவிலே குத்துகிறார்கள், சாட்டை அடி தாங்க முடியாமல் சிலுவையோடு கீழே விழுகிறார். இந்த வேளையிலும் கூட அவர் பொறுமையாயிருந்தார், பொறுமையாயிருந்தார். இன்றைக்கு இந்த வேத பகுதியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, பொறுமையாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அவர் செய்து முடிப்பார், உங்களால் கூடாது. ஏனென்றால் உங்கள் இருதயமும் சரீரமும் வேதனைப்படுகிறது, துடிக்கிறது, துடித்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்ய, எங்கே போக? எங்கேயும் போக வேண்டாம், இருக்கிற இடத்தில் நீ பொறுமையாயிரு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் கவனித்துக் கொள்வார். சிலர் கேட்கிறாங்க, ஏன் இந்த உபத்திரவம்? இந்த உபத்திரவத்தினால் ஏன் எனக்கு இந்த பாடுகள்? இந்த உபத்திரவத்தினால் ஏன் என் இருதயம் பாதிக்கப்படுகிறது? ஏன் என் சரீரம் பாதிக்கப்படுகிறது? பலர் பலவிதமான கேள்விகளை தனக்குள்ளே கேட்டுக்கொள்கிறார்கள். நான் என்ன செய்தேன்? தினமும் உபத்திரவப்படுகிறேனே. காலையில் எழும்பினால் இந்த உபத்திரவம் எனக்கு முன்பாய் வந்து நிற்கிறதே. தூங்க போனால் தூங்க முடியவில்லையே. உபத்திரவத்தை சித்திரவதையை போல அனுதினமும் என்னை நானே கொன்று கொண்டிருப்பது போல நான் நினைத்து கொண்டிருக்கிறேனே. என் அன்பு சகோதரி சகோதரியே, புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில், அல்லது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில், வேதனையோடு இந்த உபத்திரவ நிமித்தமாய் காணப்படுகிற உன் வாழ்க்கையில் உங்களை குறித்த அக்கறையோடும் இரக்கமுள்ள தேவன் சொல்வதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உபத்திரவத்தை ஆண்டவர் அறிவார். வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். உபத்திரப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல. அந்த மனிதனை அருவருக்கிற தேவன் அல்ல அவர். அவர் உபத்திரவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பொறுமையாயிரு, நீ சகித்து கொண்டிரு. என்னுடைய சிலுவையை பார், என் சிலுவை பாடுகளை பார். நீ பொறுமையாய் சகித்து கொண்டிரு. சகித்து நீ வாய் பேசாமல் இருந்தால் நான் உனக்காக பேசி நான் உனக்காக வாதாடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எனக்காக யார் இல்லையேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்காக இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் சர்வ வல்லமையும் உண்மையும் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவர் வாதாடுவார், அவர் போராடுவார், அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17-18 ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். குறித்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். Proverbs chapter 23 verses from 17 and 18. நீதிமொழிகள் 23:17-18. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. அடுத்தது எழுதி கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள். நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நீ வேற யாரையும், இவன் என் உபத்திரவத்தை மாற்றுவான், எனக்கு உபத்திரவம் செய்தவளை அவன் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறான். போகாத.
அங்கே போகாத, அந்த உபத்திரவம் இன்னும் அதிகமாய் வந்து கொண்டே இருக்கும். உபத்திரவம், நீ பாருங்க, வீட்டை விட்டு சந்தோஷமாக கிளம்புறாங்க, வேலையில் உபத்திரவம்னு சொல்கிறாங்க, வர்ற வழிகளில் உபத்திரவம்னு சொல்லுறாங்க, பேசுகிறவனால் நான் உண்மையை பேசுகிறேன் அவனால எனக்கு உபத்திரவம்னு சொல்கிறாங்க. நீ ஏன் பேசுகிற? நீ ஏன் பயப்படுகிற? நீ கர்த்தரை நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே ஒரு முடிவு இருக்கிறது. கர்த்தரை பற்றும் பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் உனக்கு ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். அந்த உபத்திரவம் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உன் நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு. ஆமேன். உபத்திரவம் அது கேட்குறதுக்கே கொஞ்சம், அந்த வார்த்தையை கேட்குறதுக்கே நமக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கிறது, கஷ்டமாக தான் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், நீ நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு எங்கேருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. பரத்திலிருந்து கர்த்தர் தருகிறார். இன்னொரு வசனம் கூட இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தால் சொல்கிறேன், உபத்திரவத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறவர்கள், உபத்திரவத்தின் நாட்களில் இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள், உபத்திரவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 60:20 கடைசி லைன், ஏசாயா 60:20 கடைசி லைனில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? உன் துக்க நாட்கள் முடிந்து போம், முடிந்து போகும். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தால் இந்த காலை வேளையில் உபத்திரவத்தில் இருக்கான்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம், முடிந்து போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, முடிவு உண்டு. என்றைக்கு நான் விடுதலை ஆவேன்? என்றைக்கு நான் சமாதானமாக இருப்பேன்? என்றைக்கு ஒரு வாய் சோறு நான் சாப்பிடுவேன்? என்றைக்கு ஒரு கப்பு தண்ணீர் நான் குடிப்பேன்? உபத்திரவம், உபத்திரவம். என் இருதயமும் சரீரமும் பாழாய் போகிறதே. உபத்திரவம், உபத்திரவம். இந்த உபத்திரவம் எங்கிருந்து வந்தது? யாரும் வந்தது? எந்த துஷ்ட மனிதரிலிருந்து வந்தது? எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இந்த உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று நீ கேட்பாய் என்றால், நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் துக்க நாட்களை கர்த்தர் முடித்து போடுவார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் செய்ய வேண்டியது இதுதான், கர்த்தர் வேரில் வைத்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. இந்த உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்கிற வேளையில் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உதவிக்கு இந்த உபத்திரந்து விடுதலை ஆகுவதற்கு மனிதர்களை தேடி செல்லுகிறார்கள். மனிதர்களை தேடி ஆங்காங்கே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இருந்து ஒரு விடுதலை தாங்க, எனக்காக பரிந்து பேசுங்க, எனக்காக இந்த காரியங்களை செய்யுங்க, தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, நீ தேவ பிள்ளை என்றால், தேவ மனிதன் என்றால், தேவனுக்கு சொந்தமானவன் என்றால், நீ உபத்திரவத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. 119 சங்கீதம் 107 வசனம். சங்கீதம் 119 107. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பி. செத்து கொண்டிருக்கிறார். மீனிங் என்ன? உபத்திரவத்தில் நான் செத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், மிகவும் உபத்திரவப்படுகிறேன், தாங்க முடியல ஆண்டவரே, என்னால் சகிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு நிம்மதி சமாதானம் இல்லை ஆண்டவரே. சங்கீதம் 119 107. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே, உமது வசனத்தின்படி எனக்கு ஜீவனை தாரும், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் புலம்புகிறான். கர்த்தரையே நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரையே நோக்கி கூப்பிடுங்கள். இன்றைக்கு காலையில் ஏசாயா 56 அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தேன். கர்த்தரை கண்டு அடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில்.
அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரியமானவர்களே, உன் துக்கதாக்கள் முடிந்து போகிறது. நிச்சயமாக இந்த உபத்திரவத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அதனால் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை இன்றைக்கு தேவ செய்தியின் மூலமாய் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தேவன் கொடுக்கிறார், திருச்சபைக்கு கொடுக்கிறார். இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாய் அந்த எத்தனை ஆண்டு காலம், எத்தனை மாதங்கள் நீங்கள் பாட அனுபவித்தீர்களோ அதற்கு பதிலாக தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 Corinthians chapter 4 verse 17. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை இந்த உபத்திரவம் எப்ப முடியும் என்று காணப்படாத அந்த நாட்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில், அண்டர்லைன், அதிசீக்கிரத்தில் நீங்க இது லேசான உபத்திரவம். சகோதரியை கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறார், இது லேசான உபத்திரவம், லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அடுத்தது மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. இந்த லேசான உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றி போட்டு அது மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு தருவாராம். நீ பட்ட பாடு, நீ பட்ட கஷ்டம், நீ வடித்த கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. தூங்காத நாட்கள், ஓடின நாட்கள், உன் இருதயம் துடித்து போன நாட்கள், உன் சரீர மனது செயலிழந்து போன நாட்கள், இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாய் நீ பட்ட அத்தனையும், நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறதாம். எவ்வளவு மேன்மையை தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கனத்துக்குரிய பாத்திரம் கன மகிமையை பெறும். ஹல்லேலூயா. கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க. கன மகிமை காத்திருக்கிறது. கனத்துக்குரிய உன்னை கனப்படுத்தும்படியாய், சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை கனப்படுத்தும்படியாய், உபத்திரவத்தை உண்டாக்கினவர்களுக்கு முன்பாக உன்னை கனப்படுத்தும்படியாய், உபத்திரவத்தை அனுப்பினவர்களுக்கு முன்பாக கனப்படுத்தும்படியாய் கர்த்தர் அந்த நித்திய கனமகிமை, அது வார்த்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அது கொஞ்ச நேரத்துக்கு கனமகிமை இல்லை, அந்த கனமகிமை மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இவ்வளவு மேன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார். இன்னும் ஒரு உதாரணத்தை வேதத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 3 அதிகாரம் 7வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 7 to 9. அதில் 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்க, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அப்படின்னா நம்முடைய உபத்திரவத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலையும் கேட்கிறேன். பார்க்கிறார், கேட்கிறார். 3வது, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இத்தனை நாட்களும் நீ படுகிற உபத்திரவத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கூக்குரலை கேட்கிறார். நீ படுகிற வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், பார்க்கிறார், கேட்கிறார், அறிந்திருக்கிறார். கர்த்தர் சும்மா இருப்பாரோ? கர்த்தர் சும்மா இருப்பாரோ?
ஒவ்வொரு நாளும் நீ துடிக்கிற துடிப்பை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வடிக்கிற கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கூக்குரலை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாரும் எனக்கு இல்லையா அந்த அரங்கத்தில் நீ கதவை புட்டிவிட்டு நீ கூப்பிடுகிறாய் அல்லவா, அந்த கூக்குரலை அவர் கேட்கிறார். மட்டுமல்ல, நீ படுகிற வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நீ அவருடைய ஜனம், நீ அவருடைய ஜனம். ஏன் இந்த உபத்திரம் வந்தது என்று சிந்திக்காதே, அதை நினைத்து பார்க்காதே. உன்னை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் கூக்குரலை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். உன் வேதனைகளை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? 9வது வசனத்திலே மறுபடியும் சொல்லுகிறார். 9வது வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. என் சந்நிதியில் வந்து, ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், நான் அழுது கொண்டே இருக்கிறேன்னு, நான் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறேன்னு. ஆண்டவரே, இதை நீர் கேட்கலையோ? கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் சந்நிதியில் வந்து. அப்படின்னா என்னுடைய காரியங்களும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக சென்று இன்றைக்கு எட்டி இருக்கிறது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். ஒடுக்குதல், உபத்திரவத்தை கொடுத்து அவளை ஒடுக்கி கொண்டே இருக்கிறார். வெளியே செல்ல முடியாமல் அவமான நிந்தனை வேதனைகளில் இருக்கிற தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனமே, கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் கண்டு கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கூக்குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாமே இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாய் போய் எட்டி இருக்கிறது. எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்ன இல்லை, கர்த்தர் பதில் தரப்போகிறார். அவர் சமூகத்துக்கு முன்பாக எட்டுனது ஒடுக்குதலையும் காண்கிறார். அவரால் சும்மா இருக்க முடியலை. 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனத்தில் அதற்குரிய பதிலை ஆண்டவர் தருகிறார். அவர்களை எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும், இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெர்சியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா! இறங்கினேன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இறங்கி விட்டேன் என்று சொல்லவில்லை, இறங்குவேன் என்று சொல்லவில்லை. இன்னைக்கு கர்த்தர் இறங்கி இருக்கிறார். இவ்வளவு நாள் நீ அனுபவித்ததற்கு கனத்துக்குரிய நித்திய கன மகிமையை கொடுக்கும்படியாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உன்னை கொண்டு போகிறேன். விசாலமான தேசத்திற்கு உன்னை கொண்டு போக முடியாது. நான் இறங்கி வந்து விட்டேன், இறங்கினேன். அதுக்கு மேல் எதுவுமே கிடையாது. இறங்கினேன். இறங்கினவர் உன்னோடு இருக்கிறார், உன் அருகிலே இருக்கிறார். உபத்திரவத்திலே பொறுமையாயிரு. மறுபடியும் சொல்லுகிறேன், பார்க்கிறேன், கேட்கிறேன், அறிந்திருக்கிறேன், கண்டேன். இன்றைக்கு நான் இறங்கி வருகிறேன். உனக்கு ஒரு விசாலத்தை கொடுக்கும்படியாக இறங்கி வருகிறேன். விசாலத்தை கொடுக்கும்படியாக இறங்கினேன். விசாலத்தை கொடுக்கும்படியாக இறங்கினேன். அந்த இடத்தில் நீ செழிப்பாயிருக்க போகிறாய். உன்னை அந்த இடத்துல கொண்டு சேர்க்கும்படியாய்த்தான் நான் இறங்கி இருக்கிறேன். ஆண்டவரே, நெருக்கப்பட்டிருந்தேன், ஒடுக்கப்பட்டிருந்தேன், ஆதரவற்றிருந்தேன், கையில் எதுவுமே இல்லாமல் தரித்திரத்தில் இருந்தேன். இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாய் நான் அனுபவித்தவைகள் ஏராளம். அவரிடம் பேசு. உலகத்திற்கு முன்பாய் நீ பொறுமையாயிரு. மற்றவர்களுக்கு முன்பாய் நீ பொறுமையாயிரு. அவரிடம் பேசு, அவரிடம் முறையிடு. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்தம், உன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டுனது. கர்த்தர் இறங்கும்படி காத்திருக்கிறார். மனது உருகும்படி எழுந்து நிற்பார். வேதம் சொல்லுகிறது, உன்னை விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்க. உபத்திரவத்தில்
பொறுமையாக இருங்க. என்ன உபத்திரவம், என்ன உபத்திரவத்தை அனுபவித்து கொண்டிருக்கீங்க? என்னென்ன உபத்திரவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? இன்னைக்கு பேசுவோமா? இறங்குனேன்னு சொல்லியிருக்காரு, இறங்கி வந்திருக்கிறாரு. கொஞ்சம் நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? நமக்கு தெரிந்த மொழியில் பேசுவோமா? இல்லை அப்படி அந்நிய பாஷையில் பேசுவோமா? இந்த உபத்திரவத்தை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் நீங்கள் முழங்காற்படியிட்டோ எழுந்து நின்றோ ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்களேன். இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது என்று சொல்லுகிறார்களே, எட்டட்டுமே. இந்த பரிசுத்த நாளில் எட்டட்டுமே. இந்த நாளை உனக்கு மனமகிழ்ச்சியின் நாளாய் மாற்றித்தரப் போகிறாரே. அவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இறங்கினேன். இறங்கினவர் எங்கே? உன் அருகில் நிற்கிறாரு. உனக்கு பிரச்சனைன்னு சொன்ன வேளையில் பலர் தேடி ஓடணும் இல்லையா? இன்னும் ஒருவர் இறங்கி வந்திருக்கிறாரு. அவரை நோக்கி பார்க்கலாமே. அவர் அதிகமான நித்திய கன மகிமையை உனக்கு கொடுக்கும்படியாக வந்திருக்கிறாரே. அதிகமான நித்திய கன மகிமையை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றப் போகிறாரே. இவ்வளவு நாளும் உபத்திரவத்தில் சுருண்டு போயிருந்தாயே, நீ இருக்கிற இடம் தெரியாமலே இருந்தாயே, பலரும் புலம்பினாயே, என்ன பெற்று கொண்டாய்? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பார்க்கிறேன், உன் உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன், நீ இடுகிற கூக்குரலை நான் கேட்கிறேன், நீ படுகிற வேதனை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாமே என்னுடைய சந்நிதியில் வந்து எட்டினது, எல்லாம் இருக்கிறது. மற்றவர்கள் உன்னை ஒடுக்குதலை ஒடுங்கி போய் ஒரு வாழ்வு எனக்கு வேண்டுமா என்று கேட்டாயே, அதையும் நானும் கேட்டேன், நானும் கண்டேன். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், அந்த உபத்திரவத்தில் உன்னை விடுவிக்கும்படியாய்த்தான் நான் இறங்கினேன். இறங்கி வருகிற வேளையில நான் சும்மா இறங்கி வரல, வேணும்னு இறங்கி வரல, வேற காரியத்தோடு இறங்கி வரல, அதிகமான நித்திய கன மகிமையை கொடுக்கும்படியாய்த்தான் வருகிறேன். எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எத்தனை உபத்திரவம் ஆண்டவரே. என்கிட்ட நல்லா பேசினவன் எல்லாம் எனக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறாரு. என்ன அப்பா அம்மான்னு அழைத்தவன் எல்லாம் உபத்திரவத்தை கொடுக்கிறானே. என் குடும்பத்துக்குள்ளாக உபத்திரவம் வருகிறது. நான் வெளியே போய் உபத்திரவத்தினால் அவமானப்படுகிறேனே, என்னை மறைத்து நான் வழி நடக்கிறேனே. ஒரு கப்பு தண்ணி குடிக்கணும்னா கூட என்னால் முடியலையே. என் இருதயமும் சரீரமும் ஒடுங்கி போயிருக்கிறது. சித்திரவதை நிமித்தமாய் நான் வேதனைப்படுகிறேனே, அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உன் துக்க நாட்கள் இன்றைக்கோடு முடிந்து போகிறது. ஆண்டவரை நோக்கிப்பார். நீ ஆண்டவரிடம் அறிக்கையிடு. உன் கூக்குரல் அவருடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறது. அவர் இறங்கி வந்திருக்கிறார். எதற்கு? உன்னை விடுதலையாக்கும்படியாய். அந்த கிரியைகளை, அந்த உபத்திரவத்தின் கிரியைகளை அக்கினியால் சுட்டி எரிக்கும்படியாய் வந்திருக்கிறார். அது இனி செயல்படவே படாது. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஏசையா. இருதயத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடுத்து பாடுவோமா? என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும், எல்லாம் கூடும்,
ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எத்தனை பேர்கிட்ட போய் உங்க உபத்திரவத்தை சொன்னீங்க? என்ன பதில் கிடைத்தது? என்ன பதில் கிடைத்தது? இன்றைக்கும் அதே உபத்திரவத்தோடு தானே ஜீவித்து கொண்டிருக்கீங்க. உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம். இருதயம் என்ன பாடுபடுகிறது, எப்படி துடிக்கிறது, இந்த சரீரம் என்ன துடிக்கிறது. யார் இதை மாற்றுவார்கள் என்று கேட்டாயே, மாற்றக்கூடிய ஒருவர் உன் அருகிலே நிற்கிறார் அல்லவா. உன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. நீ இட்ட கூக்குரல் உன் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காது, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. சந்நிதியில் எட்டினது. சும்மா இருக்க முடியல, ஆண்டவருக்கு பேசாம இருக்க முடியல. அவர் சொல்லுகிறார், என் கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைக்கு உபத்திரம் மிகவும் அதிகமான வேளையிலும் கூட இந்த லேசான உபத்திரவம் நீங்கும்படியாய் நான் நித்திய கன மகிமையோடு வந்திருக்கிறேன். உன்னை கனப்படுத்த வந்திருக்கிறேன். உன்னை துக்கப்படுத்தின நாட்கள், நீ வேதனைப்பட்ட நாட்கள், கண்ணீர் வடித்த நாட்கள், அழுத நாட்கள், நீ சாப்பிடாமல் புரண்டு படுத்த நாட்கள், ஓரிடத்தில் ஒடுங்கி போய் படுத்த நாட்கள், இதை எல்லாவற்றையும் நான் அறிகிறேன். நான் கேட்டேன், நான் பார்த்தேன். இன்றைக்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கி வந்துவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இறங்கினேன். விடுதலை இயேசுவின் நாமத்தால். இயேசு விடுவிக்கிறார். எந்த இடத்திலிருந்து புயல் வீசினதோ அந்த புயலை நீ பார்க்க மாட்டாய். எந்த இடத்திலிருந்து உனக்கு எதிராய் நெருப்பு தழல் பறந்ததோ இனி நீ அதை பார்க்க மாட்டாய். உனக்கு முன்பாய் வெண்வஸ்திரம் தரித்தவராய், என் மகனே என் மகளே என்று சொல்லுகிறவர் உனக்கு முன்பாய் நிற்கிறார். இறங்கினேன் என்று சொல்லவர் உன்னை அணைத்துக் கொள்ளும்படியாய், உன் கண்ணீரை துடைக்கும்படியாய். Glory to God. உன் அருகிலே நிற்கிறார். பழைய கிரியைகளை நினைத்து கூட பாராதே, பொறுமையாயிரு. உன் பொறுமைதான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறது. உன் பொறுமைதான் உனக்கு கன நித்திய மகிமையை தந்திருக்கிறது. உன் பொறுமைதான் என் தெய்வத்தை கீழே கொண்டு வந்திருக்கிறது, இறக்கி இருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு நீ ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். அநேகருடைய இருதயத்தை நீர் மனமகிழ்ச்சி ஆக்கி இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அநேகரை விடுதலை ஆக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இன்று கண்ட இந்த சபிக்கப்பட்ட கிரியைகளை, இந்த சத்துருவின் கிரியைகளை இனி நீ என்றைக்கும் காணாதிருப்பாய் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அதை நினையாதே, அதை பாராதே, அதை குறித்து பேசாதே. பொறுமையாயிரு. விண் கிரீடம் தரித்தவளாய் கர்த்தருனை மாற்றப் போகிறார். நன்றி ஆண்டவரே. என் ஜனத்துக்கு தந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனத்தை நீர் பலப்படுத்தி இருக்கிறீர், ஸ்தோத்திரம். பலப்படுத்தி நீர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவருடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த இருதயமானது கர்த்தரை துதித்து பாடும்படியாய், கர்த்தருக்கு இடம் கொடுத்து மகிழும்படியாய் அந்த இருதயத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிற ஸ்தோத்திரம். அந்த சரீரத்தை நீர் பலப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீ நிமிர்ந்து நின்று குதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய். எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த உபத்திரவத்தின் பாதையிலே சென்று கொண்டிருந்தால் கர்த்தாவே, இன்றைக்கு இந்த தேவ செய்தியின் மூலமாகவும் இந்த ஜெபத்தின் மூலமாகவும் இறங்கி வந்து அவளை விடுவித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் நம்பிக்கையோட பயத்தோட இரு, நீ நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது. இயேசுவின் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகாது. Glory to God. கர்த்தாவே, என்னுடைய ஜனத்தின் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னீரே. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த நாள் அந்த துக்கம் எல்லாம் முடிந்து போன தயவுக்காய் உமக்கு நன்றி. நீ எழும்புவாய், நீ துதிப்பாய், நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய், நீ ஆலயம் செல்வாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வசனத்தின்படி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே, வசனத்தின்படி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சிறியவர்களை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆசீர்வதியும், வயோதிபர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னை இந்த உபத்திரவம் இழுத்து சென்று மண்ணுக்குள் புதைத்து விடுமோ என்று சொன்னார்களே, அவர்களை இன்றைக்கு இந்த மண் மேலே ஜீவன் நடை போடும்படியாய் ஆசீர்வதிக்கப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஜனத்தை ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் இறங்கி வந்து ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அவருடைய கண்களிலிருந்து வழிந்த அந்த கண்ணீரை துடைத்தபடியாக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தால் ஒவ்வொருவரையும் ஜெயம் எடுத்தவர்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. Glory to God. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு, உபத்திரவத்திலே பொறுமையாயிரு. கர்த்தர் நித்திய கனமகிமையை உண்டாக்கி ஆசீர்வாதத்தை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த தேவ செய்தியின் மூலமாய், வசனத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்வீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.